மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னை போல மற்றவர்களும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக செயற்கை கை உருவாக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மாற்றம் விதைக்கும் அந்த மாற்றுத்திறனாளி யார் பார்க்கலாம். உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ரிஷி இப்படித்தான் நாள்தோறும் தனது வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பல பேர் கைகளுக்கு கைக்குட்டையா இருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். உங்கள் லெபார்டரி பார்க்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். 2018ஆம் ஆண்டு பேருந்து பயணத்தின் போது விபத்தில் ரிஷியின் வலது கை துண்டானது. அவ்வளவு நாட்களாக 2 கையுடன் வாழ்க்கையை நடத்தி வந்த ரிஷிக்கு ஒரு கை இழந்தது பாதி நம்பிக்கையை இழந்தது போன்று மாறியது. அவரது அண்ணன் ரிஷிக்கு வலது கை ஒன்றை வாங்கித்தர முயற்சி செய்ய அதன் விலையோ 40 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்துள்ளது. ஆனால் செயற்கை கையை மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதோடு செயற்கை கையில் இருக்கக்கூடிய உபபொருட்களை கூட்டினால் 100 மடங்கு விலை அதிகமாக சந்தைகளில் விற்கப்படுவது ரிஷிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. அந்த நிலையில்தான் தனது நண்பர்களோடு இணைந்து செயற்கை கைகளை உருவாக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்கிற யோசனை வந்துள்ளது. தானே ஒரு சோதனை கூடம் போல கையில்லாத தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அணுகி தனது நண்பர்களின் உதவியோடு செயற்கை கைகளை கடந்த 4 ஆண்டுகளாக உருவாக்கி வருகிறார். ஒரு விறகுக்குமே ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் பேட்டரிக்கு கனெக்டடாக இருக்கும். ஒரு மெயின் மதர் போர்டு இருக்கும். அந்த போர்டு ஒரு சென்சருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சென்சர் இங்கே எங்களுடைய கை கட்டான இந்த பாட்டு இருக்க ஸ்டம்ப்பு நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கைங்க. நாங்கள் இங்கேயும் நாங்கள் மசகுக்கான டிஃப்ரெண்ட் மசகு குரூப்ஸுக்கு நாங்கள் விறகு சென்சர்ஸ் வைப்போம். ஸோ இங்கே நம்ம இப்போது ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மசகு மூவ் ஆகுது தெரியுமா? இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் க்ரியேட் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை நாங்கள் கேப்சர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கழிவறைகளை பயன்படுத்துவது, இருசக்கர வாகனம் இயக்குவது, பல் துலக்குவது, மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது, கணினி தட்டச்சு செய்வது என ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனி வடிவங்களில் கைகளை உருவாக்கி நம்பிக்கையை விதைத்து வருகிறார் ரிஷி. நாங்கள் இன்னொரு பேசிவ் கை இதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்துப்பேன். ஸோ ஏன் இதை காமிக்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக ரொபாட்டிக் கைகள் காமிக்கும் போது இது இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிற ஷார்ட்டாக காமிப்பாங்க. ஆனால் ட்ரூலி மீனிங்ஃபுல் விஷயம் இதுதான். ஸோ அதுதான். அண்ட் ஆஃப் பண்ணோன்னா இதுதான். புல் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடும், புஷ் பண்ண ஆன் ஆயிடும். ரிஷியின் நண்பர்கள் கொடுத்த ஊக்கமும் அவரின் தனிப்பட்ட வைராகியமும் சந்தை விலையில் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட செயற்கை கையை 40,000 ரூபாய்க்கு விற்று வருகிறார். தற்போது வரை அவரது ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கிய செயற்கை கைகளை 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். அப்படி பிறவியிலேயே கையில்லாமல் பிறந்த ஐடி ஊழியர் விபின் தனது வாழ்வை ரிஷி குழுவினர் கண்டறிந்த செயற்கை கை மாற்றி வருவதாகவும், இஎம்ஐ மூலமாக செயற்கை கையை வாங்கி முழு பணத்தையும் தற்போது அடைத்து விட்டதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். இப்போ எங்கே போனாலும் நான் இண்டிவிஜுவலாக போயிட்டு வரேன். டிபெண்டன்சி மெயினாக இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ குட்டி குட்டி விஷயத்துலையும் இப்போ அந்த டிபெண்டன்சி இல்லாமல் நானே தனியாக போயிட்டு தனியாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் கான்ஃபிடென்ட் ரொம்பவே பூஸ்ட் ஆகிருக்கு இந்த லிம்ப் மூலயமா. ஸோ
எனக்கு மேஜராக எனக்கு என்ன ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸோ அதை வந்து இந்த ஹேண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சதுனால ஃபுல்லாகவே ஒரு ஃபுல்ஃபில் மைண்ட் செட்டில் இருக்கேன். தற்போது ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக கைகள் உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் உண்மையான கையைப் போலவே அனைத்து செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய வகையில் தானியங்கி கைகளை ரிஷி குழுவினர் உருவாக்கி வருகின்றனர். அது இன்னும் ஒரு சில மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறுகின்றனர். லாப நோக்கத்திற்காக இல்லாமல் சமூக நோக்கத்திற்காக ரிஷி உருவாக்கி வரும் தானியங்கி கை உருவாக்கத்திற்காக ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் குமார் வேம்பு 4 கோடி ரூபாய் நிதியை முதலீடாக இந்த நிறுவனத்தில் செய்திருக்கிறார். ஒரு 80 லட்சம் ரூபா ப்ராடக்டை இங்கே 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுதுன்னா எவ்வளவு பேர் அதனால வாழ்க்கையில் வந்து ஒரு செயற்கை கை ஆக்ஷனே இல்லாத இதை போட்டுட்டோ இல்லை கையே இல்லாமையோ ஸ்பெண்ட் பண்ணுறவங்களால ஓரளவுக்கு ஃபங்க்ஷனிங் ஆர்ம் வச்சுட்டு ரெகுலர் வேலையை செய்ய முடியும்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு வந்து மோட்டிவ் எது இருந்தாலும் முக்கியமான குறிக்கோள் என்ன? அவங்களோட குறிக்கோள் வந்து ஆண்டர்பிரினரல் சக்சஸ். ரிஷியின் ஸ்டார்ட் அப் குழுவினர் தற்போது வழங்கியிருக்கும் 30 செயற்கை கைகள் தொடர்பான புகார்கள் வந்தால் நேரடியாக சென்று குழுவினரே நிவர்த்தி செய்து வருகின்றனர். நமது கை 27 வகையான கோணங்களில் செயல்படக்கூடியது என்பதால் தானியங்கி கைகளை உருவாக்கி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளையும் தொழில்நுட்பத்தையும் உட்புகுத்தி வருகின்றனர். தற்போது குறிப்பிட்ட சில செயல்பாடுகளுக்காக செயற்கை கைகளை உருவாக்கி வரும் ரிஷி மற்றும் குழுவினர் விரைவில் தானியங்கியாக அனைத்து செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய கைகளை உருவாக்கி வருகிறார்கள். கரத்தை கொடுத்து அறத்தை நிலைநாட்டும் குழுவினருக்கு புதிய தலைமுறையின் பாராட்டுக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.